இப்போ நான் சொல்ல போகிற கதைக்கும் இந்த கோவிலுக்கும் தொடர்பு இருக்குங்க. மிருகண்டு முனிவர் மானஸ்வினி என்ற தம்பதியினர் திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை வரம் இல்லாமல் வாழ்ந்து வந்தாங்க. தீவிர சிவபக்தர்களான இவர்கள் குழந்தை வரம் வேண்டி தினமும் சிவனை வழிபட்டு வந்தார்கள். ஒரு நாள் சிவன் இவர்கள் முன்னே தோன்றி, உங்களுக்கு விரைவில் ஒரு திறமையான புத்தி கூர்மையுள்ள சிவன் மீது ஈடுபாடு கொண்ட ஒரு அழகான ஆண்மகன் பிறப்பான். ஆனால் அவனது ஆயுள் காலம் வெறும் 16 வருடங்கள் மட்டுமே. அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான். அவன் 100 ஆண்டு காலம் வாழ்வான். கொஞ்சம் புத்தி மந்தமாகவே இருப்பான். உங்கள் விருப்பத்தை கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தீவிர சிவபக்தர்களான இவர்கள் அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய, சிவன் மீது ஈடுபாடு கொள்ளக்கூடிய அந்த குழந்தையை வேண்டி பெறுகிறார்கள். அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் அப்படின்னு பேர் வைக்கப்படுது. எதிர்பார்த்தபடியே சிறு வயதிலே தீவிர சிவன் பக்தனானான் மார்க்கண்டேயன். வருடங்கள் கடந்தன. மார்க்கண்டேயருக்கு 16 வயது ஆகப் போகும் நிலையில் பெற்றோர்கள் மிகவும் துயரம் அடைந்தார்கள். அதற்கான காரணத்தையும் மார்க்கண்டேயனிடம் கூறினார்கள். இதை கேட்ட மார்க்கண்டேயன், சிவன் இருக்க நான் எதற்கு பயப்பட வேண்டும்? சிவன் என்னை பார்த்து கொள்வான். இன்னும் பல ஆண்டுகள் உங்களுடன் சந்தோஷமாக வாழ்வேன் என்று நம்பிக்கை அளித்தான். தனது வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கும் யமதர்மன் மார்க்கண்டேயனின் ஆயுள் காலத்தை பறிக்க பூமிக்கு வருகிறான். ஈசனே என்னை காப்பாற்று என்று சிவலிங்கத்தை கட்டி அணைத்தபடி மார்க்கண்டேயன் கூறுகிறான். லிங்கத்திலிருந்து தோன்றிய சிவன், இந்த குழந்தையை விட்டுவிடு, இவன் என்னை சரணடைந்து விட்டான், இவன் உயிரை பறிக்க உனக்கு அனுமதி இல்லை என்று யமனிடம் கட்டளையிடுறாரு சிவபெருமான். சிவனின் பேச்சை கேட்காத யமதர்மன் தான் வைத்திருந்த பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசுறாருங்க. அது தவறுதலாக லிங்கத்தின் மேல பட சிவன் கோபமடைந்து யமதர்மனை எட்டி உதைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கண்டேயன் இன்று போல் என்றுமே இளமையாக இருப்பான், அவனுக்கு இந்த பூமியில் அழிவே இல்லை என்று வரத்தையும் கொடுத்துவிட்டு யமனிடமிருந்து ஆயுளை பறிக்கும் சக்தியையும் பறிக்கிறார் சிவபெருமான். இந்த நிகழ்வு நடந்த இடம்தாங்க திருக்கடையூர். இந்த நிகழ்வை நடத்திய சிவபெருமான் தான் இன்னைக்கு நம்ம திருக்கடையூர்ல வழிபடுற காலசம்ஹாரமூர்த்தி. யமனிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த சக்தி மீண்டும் அவருக்கே கொடுக்கப்பட்டதுங்க. அந்த இடம்தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில். யாரால் அந்த சக்தி மீண்டும் யமனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.